காலையில் வந்து வினோதனா வந்து வெளியில் சோஃபாவில் உட்காந்து பாட்டு எழுதிட்டுருக்காரு. அப்போ டக்குன்னு அந்த ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குது. டக்குன்னு அப்படியே அடித்து ஓடி வராரு. ஸோ இதுதான் ஒரு கேப்டனுக்கு இருக்க வேண்டிய சின்சியாரிட்டி. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. வரும்போது அங்கே வேறு யாரோ பேட்டரி எடுக்க போகிறாங்க. டே நீங்கள் போகிறீங்கன்னா நான் ஏன்டா வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. அப்போ திவ்யா கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணலை, நேற்று நைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணல, முதல்ல பகலில் சொல்லிட்டு இருந்தோம், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவேன்னு சொன்னாங்க, அப்புறம் நைட்டும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே வினோதனா சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லாமே கிளியராக போய் சொல்லிட்டேன், வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதி அந்த வேலையை பார்க்காம அங்கே உட்காந்து அமித் முன்னாடி உட்காந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அமித் வந்து பாட்டு பாடுறாரு, நறுமுகியை பாட்டு, அதெல்லாம் ஃபுல்லாக உட்காந்துட்டு பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காங்க. சம்பவம் என்ன தெரியல, இவங்க எல்லாருமே டான்ஸ் பண்ண சூஸ் பண்ணுறது எல்லாமே ஓகே, பட் அதுக்கு கொஞ்சம் மேரிட் மென்னை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பொதுவாக என்னோட கருத்து. அவர் பாடுவாருங்கிறதுனால அவர்கிட்ட பாட சொல்கிறாங்க. அவர் பாடிட்டுருக்காரு, இவங்க ஃப்ரெண்டில் உட்காந்து ஆடிட்டுருக்காங்க. அப்போ வந்து மைக்கை மறந்துட்டாங்க. மைக்கை மறந்த உடனே பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, எதுக்கு நீங்கள் மைக் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மைக் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்துட்டு பாரு வந்து சாரி பிக் பாஸ் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இப்போ வினோத் வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்து போடுறாங்க. அதுக்குள்ளே வினோதனா அந்த இடத்துல வந்துட்டார். ஸோ அந்த டைமில் திவ்யா கிட்ட என்ன இப்போ அமித் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, திவ்யா கிட்டலாம் நான் பேச்சே கொடுக்க மாட்டேன், எதுக்கு ஒருத்தவங்க சென்சிட்டிவாக பேசும்போது சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. எனக்கு சிரிப்பு வந்துச்சு, நான் சிரித்தேன். ஏதோ ஒரு இடத்துல பாரு சிரிச்சிருப்பாங்க போல இருக்குது. அதை வந்து திவ்யா கேட்டிருக்காங்க. அதை பற்றி சொல்கிறாங்க, உங்ககிட்டலாம் எவன் பேசுவான், நான் பேசவே மாட்டேன், ஐயோ முகத்தையே பார்க்க மாட்டேன், ஈன்னு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவோட ஃபேஸை எப்போவுமே இமிட்டேட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி வைப்பாங்க அப்படி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதே பாரு தான் நேற்று நைட்டு சொன்னாங்க, நான் வந்து ட்ரிகர் பண்ண போகிறேன் திவ்யாவை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பேச பிடிக்கலைன்னா எதுக்கு ட்ரிகர் பண்ணுறீங்க? ஒன்று நீங்கள் பேச பிடிக்கலைன்னா அப்படியே அவாய்ட் பண்ணோம், ட்ரிகர் மட்டும் பண்ணுறதுக்கு எதுக்கு வராங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த டைமில் தான் மைக் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க வினோதனா. உடனே அதில் வந்துட்டு அமித் கிட்ட உங்களோட இந்த ஆர்ட்டை வளர்க்கணும்னு இப்போ இவ்வளோ நேரம் பாடினார்ல, அதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. கமருதீன் கிட்ட உங்கள் அம்மா கிட்ட வந்து நான் பேசட்டுமான்னு கேட்டல, அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எஃப்ஜேயை வந்துட்டு நீ ஜென்னுயினாக பியோர் ஹார்ட்டோடு இருக்குது, அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆதிரை கிட்ட வந்து நீ யாருக்கு வேணும்னாலும் அவங்களுக்காக, உனக்கு பிடிச்சவங்கன்னா அவங்களுக்காக வந்து நிற்ப, அது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா கிட்ட உங்ககிட்ட நீ உனக்காக பேசுவ, ஆனால் உங்ககிட்ட ஒரு குழந்தைத்தனம் இருக்குது, நீ அதை காட்டுற அப்படிங்கிறாங்க. விக்ரம் கிட்ட வந்து உனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அரோரா கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட ஏதாச்சும் ஒன்று எப்படி கேட்கன்னு யோசிச்சுட்டு இருந்தா நீயே அதை கொடுக்குற, உனக்கு அந்த கொடுக்குற குணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே எபிசோடில் அரோரா போட்டிருந்த ஒரு நெக்லஸை வந்து சண்டே எபிசோடில் பாரு போட்டிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் வீக் அப்போ நான் அது யாரோட நெக்லஸ்ன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து அரோராவோட நெக்லஸ் தான் போல இருக்குது. அப்புறம் சபரிக்கிட்ட வந்து எல்லாரையும் ஜாலியாக வச்சுக்கிறதுக்கு நீ வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவேன், எல்லாருமே ஜாலியாக இருக்கணும்னு அதுக்கு நீ ஒன்று முன்னிலைப்படுத்தி நீ ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சபரியோட எக்ஸ்பிரஷன் நீங்கள் பார்க்கணும், என்னடா இவ சொல்கிறதெல்லாம் நம்ம நம்பவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி சொல்லிவிட்டு அவங்களோட மைக் பனிஷ்மெண்ட்டை முடிச்சுட்டாங்க. இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.